ஹாய்ங்க, என் அண்ணன் பேர் மதனே. இன்னைக்கு புதனே. காலையிலேயே அழகா நேர்வாக்கு எடுத்துட்டு பழைய சாதத்தை ஊற வச்சிருந்தா அதை ஸ்பூனை வச்சு நல்லபடியா கிண்டிட்டு வாயில ஊத்திட்டு அப்புறமா குளுகுளுன்னு குடிச்சிட்டு குதிச்சு குதிச்சு உடற்பயிற்சி கூடத்துக்கு ஆசையா கிளம்புனேன். போற ரோட பெரிய ஒரு வாகனத்தை வச்சு அடைச்சு வச்சிருந்தாங்க. காலையிலேயே வலது பக்கம் போனாதான் நொட்டிக்கிட்டு போகுது, இடது பக்கம் போகலான்னு பார்த்தா அது நக்கிட்டு போகுது. அங்கேயும் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. வண்டியை பின்னாடி தள்ளிட்டு எப்படியோ உடற்பயிற்சி கூடத்துக்கு முட்டி மோதி வந்துட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் பட்டாம்பூச்சி உடற்பயிற்சி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புதுவிதமான மிஷின்ல ஒரு புதுவிதமான ஒர்க் அவுட் உட்காந்துட்டு பண்ணணுமா படுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது, ஒழுங்கா உட்காந்து பண்ண அப்படின்னாரு. ஒழுங்கா உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு தக்காளி செடியில தக்காளி வந்திருக்குது. இதுக்கப்புறம் பல தக்காளியை வளர்த்து பல நாடுக்கு அனுப்பி பெரிய ஆள் ஆயிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனா அது ஓனர் வீட்டு செடி, ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப வீட்டுக்கு போயிட்டு வரேன். வர என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஹமாம் சோப்ல வர கதை மாதிரி ஆயிப்போச்சு. சடுகுடுன்ட்டு எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சாரி காமா எல்லாம் போட்டுட்டேன், யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அங்கே கொஞ்ச நேரம் குதிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேரம் ஊஞ்சல் ஆடணும்னு தோணுச்சு. பார்க்குக்கு வந்துட்டு நல்லபடியா ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு காய்கறி தேவைப்பட்டது, அதையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம தலைவி வர அப்ப லிஃப்ட் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டு மேல வந்துட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நீ நான் அருமையா முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக்ல பாக்குறேன். பாய்.